மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி லேபோட 9th எக்ஸசைஸ் பார்க்குறோம். இட் இஸ் எக்ஸ்ப்ளோர் நெட்வொர்க் மானிட்டரிங் டூல் யூஸிங் ரூட்கிட் ஹண்டர். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது மானிட்டரிங் டூல். ஸோ நெட்வொர்க்கு மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூட்கிட் ஹண்டர் அப்படின்னு என்ன பார்ப்போம். ரூட்கிட் அப்படின்னாலே இட் இஸ் ஏ மால்வேர். ஓகே, ஸோ இந்த மால்வேர் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேட்டாஸை ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ரூட்கிட் ஹண்டர்ன்ற டூல் மூலமாக நம்ம எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறோம், எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்றது தான் இது. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து உபுண்டுவில் வந்து இந்த எக்ஸசைஸை ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த உபுண்டுவில் ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளோட கமாண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நட்ஷெல்லில் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஃபார் தட் நம்ம சூடோ apt-get அப்டேட் இது கொடுக்குறோம். இந்த சூடோ அப்படின்றது என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டரோட ப்ரிவிலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சூடோ யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூட்கிட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூட்கிட் ஹண்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு we have to use the administrator privilege sudo with command install space rk hunter. சரிங்களா? இப்போ நம்மளோட ரூட்கிட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரூட்கிட் ஹண்டர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா அந்த அவைலபிலிட்டி செக் பண்ண மேனு ஸ்பேஸு ஆர்கே ஹண்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஆர்கே ஹண்டரில் என்னெல்லாம் கமாண்ட்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது டிஸ்பிளேல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்கே ஹண்டரோட ஹைஃபன் வெர்ஷன். இப்போ நம்ம வெர்ஷன் அப்படின்றது என்னென்னா நம்ம என்ன வெர்ஷனில் கரண்ட்டாக இருக்கும் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட். இந்த அப்டேட்டுன்றது என்ன அப்படின்னா நம்ம லேட்டஸ்ட்டில் தான் இருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ இந்த அப்டேட்டோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸை அப்டேட் பண்ணும். அப்போ அதில் இருக்க ஃபைல்ஸு டைரக்டரிஸ் எல்லாமே அதோட கரஸ்பாண்டிங் சிக்னேச்சரோடு இருக்கும். இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சம் சேஞ்சஸ் இருக்கும். அப்படின்றப்ப நம்ம ரூட்கிட் ஹண்டரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம செக்குன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம செக் பண்ணும்போது இதை வந்து நமக்கு வார்னிங்காக காட்ட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம புதுசாக போட்டிருக்க சைன் அப்டேஷனை பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்டேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு PROP UPDன்னு கொடுக்கணும். இது என்னென்னா ப்ராப்பர்ட்டி அப்டேஷன் ஆஃப் டேட்டா பேஸு. இது ஒன்ஸ் வந்து இப்போ புது சிக்னேச்சர் அப்டேட் ஆகிருக்குன்னா இப்போ அதோட நியூ வெர்ஷன் தான் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நியூ வெர்ஷன் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து செக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ நமக்கு ரூட்கிட் இருக்கிற மாதிரி நமக்கு டிடெக்ட் பண்ணாது. நமக்கு 3 இது வந்து மெசேஜ் வரும். ஒன்று வந்து ஓகே, இன்னொன்று வந்து வார்னிங்கு, இன்னொன்று நாட் ஃபவுண்டு. ஓகே அப்படின்னா தெர் இஸ் நோ ரூட்கிட் இன் திஸ் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வார்னிங் அப்படின்னா சம் ஹிடன் ஃபைல்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அது வந்து வார்னிங் மெசேஜாக இருக்கும். நாட் ஃபவுண்ட் அப்படின்னா தேர் இஸ் நோ ரூட்கிட் ஃபவுண்ட் இன் திஸ் சிஸ்டம். ஸோ இதை செக் பண்ணுறது நம்மளோட ரூட்டு வரைக்கும் போய் செக் பண்ணுறோம். அதனால தான் அது வந்து ரூட்கிட் ஹண்டர்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதோட சாம்பிள் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் சூடோ யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட் எதுக்கு அப்படின்னா நம்மளோட நட்ஷெல் அப்டேட் பண்ணுறதுக்கு. தென் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சிக்னேச்சர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து புது வெர்ஷனில் இருக்கேன். இப்போ இங்கே நான் லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்கேன்றப்ப இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா நாட் ஓகேன்னு கொடுக்கும். அதாவது என்னென்னா லேட்டஸ்ட் அப்டேட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா என்னோடய டேட்டா பேஸில் புது சிக்னேச்சரை அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த புது சிக்னேச்சரை அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா என்னோடய ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸையும் நான் அப்டேட் பண்ணணும். அதுக்கு ப்ராப்பர்ட்டி அப்டேட்டுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபைல் ப்ராப்பர்ட்டி அப்டேஷன் கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட வெர்ஷன் நம்பரோடு வந்துடும். சரிங்களா? ஸோ என்னோட சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறேன். தட் இஸ் அதில் இருக்க ஃபைல்ஸோட சிக்னேச்சரை அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணினதை வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் அப்டேட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வார்னிங் மெசேஜ் வராதுன்றதுக்காக. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ரன் த சாஃப்ட்வேர்.
ஸோ என்னோட டூலை இப்போ ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். எதுக்காக ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபைல்ஸ் டைரக்டரிஸோட ரூட் வரைக்கும் போய் அதில் எதுவும் ரூட் கிட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க மெசேஜ் ஓகே ஓகே அப்படின்னா இங்கே வந்து ரூட் கிட் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே வந்து நன் ஃபவுண்டுன்னு சொல்லி முடிச்சிடும். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து எனக்கு என்னென்னா வார்னிங்னு வரும். வார்னிங்னு வரும்போது அதோட கரஸ்பாண்டிங் உன்னோட எந்த லொக்கேஷன்னு காட்டும். ஸோ அப்போ இங்கே ஹிடன் ஃபைல்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ நீ மேனுவலாக போய் அதை செக் பண்ணி க்ளீன் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் நோ வார்னிங்ஸ்னு கொடுத்தனா எந்த ரூட் கிட்டும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நீ இந்த எக்ஸசைஸை நீ பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நட்ஷெல்லை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நீ என்ன பண்ணணும், நட்ஷெல்லை அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உன்னோட ரூட் கிட் ஹண்டரை இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உன்னோட வெர்ஷன் 4 ஆப்ஷன் தான் செக் பண்ணுறீங்க. ஸோ உன்னோட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸு டைரக்டரிஸை அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோ. உன்னோட கரண்ட் வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோ. நீ ஃபைல் சிக்னேச்சர் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக அந்த டேட்டா பேஸோட ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணுறீங்க. லாஸ்ட்டாக உன்னோட அதை ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு செக் யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷனையும் நீங்கள் ரன் பண்ணி காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.